அதாவது எனக்கு போட்டி நடிகர் விஜய் தான். அவர் டிவிக்கு, நான் ஏவிக்கு, ரெண்டே கட்சிக்கு தான் போட்டி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஏவிக்கு என்ன அண்ணா வளர்ச்சி கழகம், அது விரைவில் நான் ஆரம்பிக்கிறேன். அதுக்கு கண்டிப்பாக அந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு உங்களை எல்லாம் நான் அழைப்பேன். நீங்கள் கண்டிப்பாக வாங்க. இல்லை, இப்போ தான் பேர்லாம் குழந்தை இப்போ தான் பேர் வச்சுருக்கேன். எப்படி இந்த எலெக்ஷன் இல்லைனாலும் அடுத்த எலெக்ஷனில் நான் கண்டிப்பாக நிற்பேன். இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன்லாம் பதிவு பண்ணோம், நிறைய வேலை இருக்குது. இருந்தாலும் உங்களுக்காக நான் அந்த வார்த்தையை சொன்னேன். அதனால் நடிகர் விஜய்க்கும் பவர் ஸ்டாருக்கும் தான் போட்டி. இல்லை, இனிமேல் தான் எல்லாமே யோசிக்கணும், யோசித்து எல்லாம் செய்யணும். கண்டிப்பாக என்னுடைய ஆதரவு எல்லாமே டிஎம்கே தான். அடுத்த முதல்வரும் அவர் தான். மைண்டு உடைஞ்சு போய் இவ்வளவுக்கு தாடி வளர்த்து ஒரு படம் பண்ணினா ஞாபகம் இருக்கா? அவன் அதை விட ஏமாத்திட்டு போயிட்டான். காரில் போகிறவனை என்னைய சைக்கிளில் போக வச்சுட்டான். பழையபடி கார் ஆக்கிடுவான் அது சொல்லிட்டார்ல. இது மாதிரி இந்த விஷயங்களில் அப்போ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது சொன்னாப்புல, இங்கே வாங்க, ஏன் இப்படி இருக்கீங்க? பணம் கொடுக்குறாங்க, கொடுக்கல, நீங்கள் நடிக்க போய்கிட்டே இருங்க, கால் சீட்டு பிஸியாகவே இருக்கணும். அந்த கெச்சை போட்டு கொடுத்தது நம்ம விஜய் முரளி அண்ணே.